வணக்க நண்பர்களே, நான் உங்களோட ஷாம் தமிழ். இன்றைக்கு வீடியோவில் என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், இலங்கையில் இருந்து இந்தியா போகிற நம்மட மக்கள் விசா முடிய போதுன்னு சொன்னால் எப்படி எக்ஸிட் ஃபார்மேட் எடுத்து திரும்பியும் இலங்கைக்கு வாரது எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷாம் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது பற்றின மேலதிகமான கேள்விகளை நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களோட கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் பதிலளிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். வாங்க எல்லாரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸிட் பர்மிட். மெயின் ரீசனாக இந்த எக்ஸிட் பர்மிட் எதுக்காக வேண்டி எடுக்கிறதுன்னு சொன்னால், அதிகமாக பெனால்ட்டி பே பண்ணாமல் வாரதுக்கும், நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் ஓவர்ஸ்டே என்ற ஸ்டாம்பை அடிக்காமல் எங்களோட பாஸ்போர்ட்டை சேஃபாக நாங்கள் திரும்பி நம்மளோட நாட்டுக்கு கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த எக்ஸிட் ஃபார்மேட் எடுக்கிற முறை. ஸோ இந்த எக்ஸிட் ஃபார்மேட் எப்படி எடுக்கணும்னு சொன்னால், முதல்ல எக்ஸிட் ஃபார்மேட்டுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் நாம் கலெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டில் நாம் ஒரு விசிட்டராக போகிற டைமில் நம்மளோட வீசா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. பதிலாக எக்ஸிட் ஃபார்மேட் எடுத்து தான் திரும்பி நாட்டுக்கு வர முடியும். இது எந்த சூழ்நிலை என்று சொன்னால், நாம் ஒரு டைம் பீரியட் எங்களுக்கு வீசா கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ 3 மந்த்ஸ் கொடுத்துருப்பாங்க வீசா. ஸோ அந்த வீசா முடிய போகிற சூழ்நிலையிலையும் நாங்கள் இந்தியாவில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் கண்டிப்பாக எக்ஸிட் ஃபார்மேட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடணும். ஏனென்று சொன்னால், சம்டைம்ஸ் நாங்கள் போகிற டைம் எங்களோட வீசா முடிச்சுட்டு சொன்னால் திரும்பி நாட்டுக்கு போய்க்குள்ள ஒரு பெரிய தொகை பெனால்ட்டி பே பண்ணி தான் திரும்பி நம்ம நாட்டுக்கு வரணும். அந்த டைமில் எல்லாருக்கும் சரியான ஃபினான்ஷியலில் பில்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஓவர்ஸ்டே பண்ணினவங்க அவங்க வீசா முடிகிறதுக்கு முன்னாலேயே எக்ஸிட் பர்மிட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொன்னால், ஒன்று உங்களுடைய பாஸ்போர்ட்டோட முன் பேஜ் அண்ட் இந்தியா வீசா பேஜ் ரெண்டுமே ஒரு கலர் காப்பி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது நீங்கள் இந்தியாவில் போயிட்டு எங்கே இருக்கிறீங்களோ, அதாவது ஒரு ரிலேஷன்ஸ் வீட்லேயோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இருக்கிறீங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருந்து இவங்க இந்த நபர் எங்களுடைய வீட்டில் தான் இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி கையால் எழுதின ஒரு கடிதம் அதையும் எடுத்து வச்சுக்கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், அவருடைய ஆதார் கார்டு, இந்தியாவில் இருக்கிற அந்த நபருடைய ஆதார் கார்டும் வேணும். அடுத்தது கேஸ் பில், சம்திங் எலக்ட்ரிசிட்டி பில், ஏதாவது ஒரு பில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்க போகிற விஷயம் அந்த 3 தான். நம்மக்கிட்ட இருந்து தான் கொஞ்சம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவை எடுத்து வச்சுக்கொண்டு, அடுத்தது நாம் ஒரு கடிதம் எழுத வேண்டி இருக்கும். அது என்னென்னு சொன்னால், எந்த காரணத்துக்காக வேண்டி அந்த நாட்டில் நாங்கள் ஓவர்ஸ்டே பண்ணுறோமோ அந்த காரணத்தை சொல்லி, இந்த காரணத்துக்காக வேண்டித்தான் நான் இந்த நாட்டில் இருந்து வெளியேற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் எழுதி அதோடு சேர்த்து எங்களுக்கு எக்ஸிட் பர்மிட்டை தாங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்டைம் கொடுத்து ரிக்வஸ்ட் லெட்டராக நாங்கள் எழுதணும். அதோடு சேர்த்து நாங்கள் என்னத்து காரணத்துக்காக வேண்டி இந்த நாட்டில் நிற்கிறோமோ அது என்ன காரணம் என்று சொல்லி அதுக்கான எவிடென்ஸையும் நாங்கள் அந்த லெட்டரோட அட்டாச் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு தான் தேவையான ஒரு விஷயம். நம்மளுடைய பாஸ்போர்ட் முன்பக்கம், மற்றது இந்தியா வீசா, மற்றது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர், மற்றது நாங்கள் எங்கே நிற்கிறோமோ அந்த வீட்டுக்காரரோட கடிதம், அவங்களோட வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்கன்ற ஒரு கடிதமும், அடுத்தது அவங்களுடைய ஆதார் கார்டும் கேஸ் பில்லும் 3 இருந்தால் போதும். அதை தாண்டி நாங்கள் வேறு எங்கேயாச்சும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம்னு சொன்னால் ஹோட்டல்ட பில் அண்ட் ஹோட்டலில் ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்போம். இது ரெண்டும் ஹோட்டலில் தங்கி இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு ஆன்லைன் ஃபார்மை நாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இது தெரியாதவங்க ஒரு கம்யூனிகேஷனுக்கு போயிட்டு செஞ்சு கொள்வது மிகவும் நல்லதாக இருக்குது. ஏனென்று சொன்னால், இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் நமக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த
5 to 10 செகண்ட்ஸுக்குள்ள இந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் ஃபில் பண்ணணும், கரெக்டாகவும் ஃபில் பண்ணணும். அதில் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அதே டைமில் நாங்கள் ஃபாஸ்ட்டாகவும் ஃபில் பண்ணணும். அதே டைமில் ஒருக்கா ஒரு மெயிலை கொடுத்து நாங்கள் பிழையாக செஞ்சுட்டோம், அந்த டைமை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதே மெயிலை கொடுத்து திரும்பியும் செஞ்சு கொள்ள முடியாது. இது மெயினாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாங்கள் ஒரு கம்யூனிகேஷனில் போயிட்டு செஞ்சு கொள்வது ரொம்ப ஈஸியான ஒரு முறையாக இருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி செஞ்சு கொள்வது பெட்டர். சரியா? இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பிறகு நீங்கள் ஒரு ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு உங்களுடைய மெயிலுக்கு வந்து உங்களோட மெயிலை நீங்கள் எவ்ரிடே செக் பண்ணணும். எவ்ரிடே செக் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ், அவங்க எஃப்ஆர்ஆர் ஆஃபீஸில் இருந்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது அதிகமான உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது அதிகமாக அவங்க கேள்வி கேட்கணுமோ, அதாவது அதிகமான ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், எதிர்பார்க்குறாங்க மீன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து விளக்கங்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, இது சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட கைப்பட ஒரு லெட்டர் எழுதி அவங்களுக்கு அந்த ஆன்லைனில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தோ பிடிஎஃபாவோ அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அதை 2-3 டேஸில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் பீரியட்ஸ் ஸ்டாண்டர்டில் 1 to 3 டேஸுக்குள்ளே ப்ராசஸிங் முடிஞ்சிடும். பட் அதிகமான மக்கள் இதே சேம் ப்ராப்ளத்தில் இருக்கிறபடினால இப்போ கொஞ்சம் நாட்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு 50 to 20 டேஸுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸிட் பர்மிட் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் அதிகமான பெனால்ட்டி பே பண்ண வேண்டியது இல்லை. கடைசியில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு எக்ஸிட் பர்மிட் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அவங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒர்க்கிங் டேஸில் தான் போடுவோம். ஏன்னு சொன்னால் ஒர்க் ஆஃப் டேஸில் போட்டால் ஆஃப் டேஸில் போட்டிங்கன்னு சொன்னால் ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க பெருசாண்டு. ஸோ உங்களுக்கான ஏர்போர்ட்டில் வெரிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு அது இடையூறாக இருக்கும். ஸோ நீங்கள் திரும்பி நாட்டுக்கு வர்றதுக்கான டிக்கெட்டை போடுறதுக்குள்ளே வந்து ஒர்க் டேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் உங்களோட எல்லா ஃபார்மும் ஃபில் பண்ணி உங்களோட வெரிஃபிகேஷன் பண்ணி லாஸ்ட்டில் உங்களுடைய டிக்கெட்டை கேட்பாங்க. டிக்கெட்டையும் நீங்கள் போட்டு டிக்கெட்டை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் 1 or 2 டேஸுக்குள்ளே உங்களோட கையில் எக்ஸிட் பர்மிட் இருக்குது. அந்த எக்ஸிட் பர்மிட்டை நீங்கள் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கொண்டு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணின எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஒரு காப்பியையும் எடுத்துட்டு வர்றதும் பெட்டர். அப்படி எடுக்க கஷ்டம்னு சொன்னாலும் இஷ்யூ இல்லை, ஆனால் எடுத்துக்கொள்வது நமக்கு சேஃப் என்றதுக்காக வேண்டி தான் நான் அப்படி சொன்னேன், எடுத்து வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. எக்ஸிட் பர்மிட்டை எடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியுமே இல்லாமல், ₹1 பெனால்ட்டி இல்லாமல் ஏர்போர்ட்லேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேரலாம். அப்படி நீங்கள் எக்ஸிட் பர்மிட் எடுக்காமல் வந்துட்டீங்கன்னு சொன்னால் 1 day to 5 டேஸுக்குள்ளே நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் மணி ₹10,000 பெனால்ட்டி பே பண்ணணும். இந்தியன் ருபீஸ் ₹10,000 பெனால்ட்டின்னு சொன்னால் இந்தியன் ருபீஸ் 1 ரூபீஸை வந்து நம்மளோட ருபீஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கல வந்து மேக்ஸிமம் 3.55 நினைக்கிறேன், 400 வைங்களேன். இப்போ 10,000 சொன்னால் நம்மளோட நாட்டுக்கு பார்க்கல வந்து ₹40,000 வரும். ஸோ அவ்வளோ காசையும் 1 or 2 டேஸுக்குள்ளே பெனால்ட்டியாக பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 1 or 2 டேஸ் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் கூட நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாள் நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எஃப்ஆர்ஆரோவில் ஆன்லைனில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பெனால்ட்டியை பே பண்ணாமலே நம்ம நாட்டுக்குள்ளே ஈஸியாக வரக்கூடியதான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ மக்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதிகமான கேள்விகளை நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். மற்றது இவ்வளோ டைம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட
காணும் வரைக்கும் நான் உங்களுடைய ஷாம் தமிழ். நன்றி மக்களே.